எக்ஸாம்பிள் 2.9ல் p/qங்கிற ஃபார்மெட்டில் எழுத முடியுது. ரெண்டு இன்டிஜர் சரிங்களா, pயும் qவும் இன்டிஜரு. p/qங்கிற ஃபார்மெட்டில் எழுத முடியுமான்னு கேட்குறாங்க. இன்டிஜராகவும் இருக்கணும், இந்த ஃபார்மெட்லேயே நம்ம எழுதணும். இப்போ பாருங்கள், √10 √10னா அதுக்கு ரூட் எடுத்தால் என்ன வேல்யூ 3.1661622 சரிங்களா, டிவைடட் பை 1 போடலாம். கீழே இருக்கிறது இன்டிஜரு, மேலே இருக்கிறது டெசிமல். அப்போது இது இர்ரேஷனல் நம்பர். புரியுது நினைக்கிறேன். ரெண்டு பக்கமும் இன்டிஜராக இருந்துச்சுன்னா, மேலே கீழே இன்டிஜராக இருந்துச்சுன்னா அது ரேஷனல் நம்பரு. எதனா ஒன்று டெசிமலாக இருந்துச்சு அப்படின்னா அது இர்ரேஷனல் நம்பர். இப்போ இங்கே பாருங்கள், 49 ரூட் எடுத்தால் என்ன வரும், இப்படி ஏற்றலாம் இல்லையா, 7 × 7 எழுதலாம். 49 டிவைடட் பை 1. இந்த 7 ரூட் எடுத்தால் 7 ஆகிடும், அப்போ 1. அப்போ இது ரேஷனல் நம்பர். ஏன்னா மேலே இன்டிஜர் கீழே இன்டிஜர். இதை எப்படி எழுதலாம் பாருங்கள், 3 நம்பர் இருக்குது இல்லையா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதலாம், 25 டிவைடட் பை 1000 எழுதலாம். 3 நம்பர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்கிறதுனால கீழே 3 நம்பர் 3 ஜீரோவை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ராக்ஷன் ஆகிடுச்சு இல்லையா, அப்போது ரெண்டு பக்கமும் இன்டிஜராகவும் இருக்குது, அப்போ ரேஷனல் நம்பர். இப்போ இதை 23/30 இதை டிவைட் பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் நம்பர் வரும். அப்போது இதுவும் ரேஷனல் நம்பர். இதை வரதுக்கு வாய்ப்பே இல்லை, இந்த நம்பரை பார்த்தா தெரியும். இங்கே பாருங்கள், 5 டிவைட் பண்ணால் 2.5ன்னு வரும் ஓகேங்களா. ஆனால் இங்கே பாருங்கள் 0 ஒரு ஆர்டரே வரல இதில் ஓகேவா. இப்போ ரிக்கரிங் ஆப்ஜெக்ட்ஸு இதில் நம்பர் இருக்குது, தொடர்ச்சியாக போயின்னு இருக்குதுங்கிறதுனால நம்ம இந்த வேல்யூவை கண்டுபிடிச்சோம். ஆனால் இங்கே ரிக்கரிங் ஆப்ஜெக்டே கிடையாது இல்லையா, அதனால் இது கிடையாது. அப்போ இர்ரேஷனல் நம்பர். இங்கே பாருங்கள், √2க்கு என்ன வேல்யூ 1.4142 டிவைடட் பை 2. கீழே இன்டிஜர் ஆகுது, மேலே இன்டிஜர் இல்லையா, அப்போ இது இர்ரேஷனல் நம்பர். தேங்க்யூ.